ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் வாழைப்பழம் வச்சு ஒரு புதுவிதமான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மசிச்சு விடுறதுக்கு. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோக் இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசித்ததுக்கப்புறமா ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்பழம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா வேகணும். அந்த வாழைப்பழத்தில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் கூட நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ரவை 5 நிமிஷம் வறுபட்டுடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப்பு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் 5 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த மாதிரி ரவை தேங்காய் 2 நல்லா மிக்ஸ் ஆகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற பால் கெட்டியான பாலாக இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்காத பாலாக இருக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால்லையே இந்த ரவை நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணும். ரவை வெந்து வரும்போது நமக்கு நல்ல சாஃப்ட் ஆகிரும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ரவை நல்லா வெந்து நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட்னஸ் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா சுகர் அளவை கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த
சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு சர்க்கரை சேர்த்ததும் லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். மறுபடியும் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மறுபடியும் இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். நான் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெதுவெதுப்பான சூடில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஏன்னா ரவை கொஞ்சம் அடியில் கெட்டி பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை நல்லா வரும். கையில் நெய் எல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அதுலேயே நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டுனதுக்கப்புறமா எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கணும். இந்த மாதிரி இடையிடையே திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் வெந்து வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.